வணக்கம் ஆச்சாரியாஜி. எனக்கு 10 நாள் முன்ன தான் உங்களோட அறிமுகம் கிடைச்சது. 10 நாளுக்கு முன்னாடி தான் உங்க பேர முறையா கேட்டேன். இந்த 10, 12 நாள்ல இந்தியால நான் பார்த்த அளவுக்கு Bing வேற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது கடந்த 10 நாள்ல ஒரு 70 மணி நேரம் அத நான் வாட்ச் பண்ணியிருப்பேன். நான் டெய்ரி பிசினஸ்ல இருக்கேன். ரொம்ப க்ளோஸா அ நெருக்கமா குறிப்பா மாடு வளர்ப்புல. இது இது ஒரு க்ரூயல் இண்டஸ்ட்ரி. நான் அத விட்டுட்டேன். எங்க இடத்துல ஆண் கன்று போட்டா, எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது நாங்க எதுக்கு அத வளர்க்கணும்? எங்கனால அதுங்களுக்கு தினமும் 100, 150 ரூபாய்க்கு எப்படி தீனி போட முடியும்? வெளியில விடவும் முடியாது. சட்டம் வேற ரொம்ப கடுமையா இருக்கு. அதனாலேயே அதுங்கள பொறந்த உடனே கதைய முடிச்சிட வேண்டியிருக்கு. இது உலகம் ஃபுல்லா நடக்குது. அதாவது இந்தியால சட்டம் அமலுக்கு இருக்கிற இடத்துலயும், நீங்க வீகனிசம் ப்ரமோட் பண்ணிட்டு வர்றீங்க. எனக்கு என்ன படுதுன்னா, சில சமயம் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா, குறைவான ஈவில், அதிகமான ஈவில் இந்த 2க்குள்ள ஒண்ண தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. அப்சல்யூட் வீகனிசம் இஸ் பெஸ்ட். பட் பிராக்டிகலி இவ்வளோ பெரிய மக்கள் தொகைய 100, 150 கோடி மக்கள வீகனிசமா வீகனிசங்கிற வழியில கூட்டிட்டு போறது நடக்கிற காரியமா? கடந்த 10 நாள்ல ஒரு 70, 80% உங்களோட எனக்கு ஒத்துப்போகுது. ஆனா ஒரு 10, 20% உங்களோட கருத்துக்கு என்னால ஒத்துப்போக முடியல. உங்க ஃபவுண்டேஷன் அதாவது உங்க மிஷன் அது, இஃப் அகைன்ஸ்ட் த ஃப்ளோ ஆர் அகைன்ஸ்ட் த ஆல் ஆட்ஸ் இல்லன்னா எல்லா இன்ஸ்டிங்க்ட்ஸையும் டிஃபை பண்ணுது. எத்தனையோ ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட்ஸ் இருக்கு. அதோட இணக்கமா போகாம, இல்ல நாங்க சரியானத தேர்வு செய்வோம், உண்மையானத தான் தேர்வு செய்வோங்கிறீங்க. உண்மையா இருக்கிறதுங்கிறது எங்க இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது டெய்ரி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப 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 கஷ்டம். அதாவது ஐ வாண்ட் டூ ஆஸ்க், நான் பொறந்த அந்த கன்றுக்கு நல்ல தீவனம், தண்ணி எல்லாம் கொடுத்து, ஒரு 200, 250 கிலோ மாடாக்கி, 3, 4 வருஷம் அத பராமரிச்சு, 200 கிலோ எடை இருக்கிறத 300 கிலோவா ஆனதுக்கப்புறம் சேல் பண்ணிருவேன். அஃப்கோர்ஸ் ஃபார் ஸ்லாடர். அதுக்கு ஒரு 5 செகண்ட் தான் வலி இருக்கும். அதுக்கு பதிலா அத கட்டி வச்சு, ஒரு 7 நாள் அத பட்னி போட்டு, துடிக்க துடிக்க கொல்றேன். கம்மியான ஈவல், அதிகமான ஈவல். இது 2ல எது சரி? இது இது என்னோட சொந்த கேள்வி இல்ல. இத பத்தி பேச்சு வந்துச்சு. அதனால இந்த கேள்விய நான் கேட்டேன். அப்புறம் அப்புறம் இத YouTubeல அப்லோட் பண்றீங்கன்னா, என்னோட ஃபேஸ பிளர் பண்ணிடுங்க. ஆடியோ இருந்தா பரவால்ல. பிகாஸ் நான் டெய்ரி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். எல்லாருக்கும் என்ன தெரியும். இந்த விஷயத்த இன்னொரு தடவ சொல்லுங்க. பிளரிங் பண்றத பத்தி. ப்ளீஸ் முடிஞ்சா என்னோட ஃபேஸ பிளர் பண்ணிடுங்க. ஆடியோ இருந்தா ஓகே. பட் இ ஏன்னா நான் டெய்ரி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இந்தியால என்ன நிலைமைன்னு தெரியும். இதெல்லாம் செஞ்சா என்ன லிஞ்சிங் பண்ணிடுவாங்க. ஆனா இத நான் மட்டும் செய்யல. பாயிண்ட்ட புரிஞ்சுக்கோங்க. எல்லா டெய்ரி இண்டஸ்ட்ரியும் இதத்தான் செய்யுது. எங்கெல்லாம் டெய்ரி இண்டஸ்ட்ரி இருக்கோ, அங்கெல்லாம் கவ் ஸ்லாட்டர்ஸ் பேண்ட் தான். இங்க எல்லாமே இதான் நடக்குது. அதனால மெயில் காப்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன? பிராக்டிகல். இப்ப நமக்கு பெண் கன்று தேவ. அப்போ ஆண் கன்ற கொலை செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரி வைட் பிராக்டிஸா இருக்கு. இத நம்ம நியாயம்னு நினைக்கிறோம். யாராவது இதுக்கு எதிர்த்து பேசினா நீங்க சொன்னீங்க லிஞ்சிங் மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம்னு. நல்லது. அப்போ பெண் கன்று வேணும். ஆண் கன்று பொறந்த உடனே கொலை செஞ்சிடணும். சரி? வீட்லயும் ஆண் குழந்தை வேணும்னு பெண் குழந்தை பிறந்த உடனே கொலை செஞ்சா அது எப்படி தப்பாகும்? அங்கேயும் அதே தான் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா பசு தேவை. ஏன்னா பசு பால் கொடுக்குது. ஆண் எதுக்கும் உதவாது. பெண் வேணும்னு ஆணை கொலை செஞ்சிட்டோம். வீட்டுக்கு ஆண் தேவை. ஆனா பொண்ணா பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய கொன்னுடுறோம் இல்லையா? கர்ப்பத்திலேயே அழிச்சிடுறோம். இது எப்படி தப்பாகும் அப்புறம்? இது 2 வெவ்வேறு விஷயமா? இது தப்புன்னா
அதுவும் சரிதான். மூல காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க விஷயம் லெசர் ஈவல் எது, பிகர் ஈவல் எதுங்கிறது கிடையாது. நாமளே 2 ஆப்ஷனை உருவாக்கி வச்சிருக்கோம். அதுல ஒரு ஆப்ஷன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா அதை தேர்ந்தெடுத்தே ஆகணும், தவிர்க்கவே முடியாது. ஆப்ஷன் என்னன்னா, கன்று பெருசா காளையானதுக்கு அப்புறமா வெட்டுறது. அந்த காலை வளர வரைக்கும் அதை பராமரிக்க வேண்டியிருக்கும், காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்புறம் வெட்டிக்கலாம். 2வது ஆப்ஷன் அது சின்ன கன்றா இருக்கும்போதே கொன்னுட வேண்டியதுதான். இந்த 2 ஆப்ஷன்லயுமே அது சாக வேண்டியது உறுதி. இதை எப்படி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 2லயுமே சாகிறது உறுதினா முன்னாடியே அதை அப்பவே கொண்டிருக்கலாமே. இல்லைங்க, 3வதும் இருக்கு, 4வதும் இருக்கு. நாம இந்த தேர்வுகளை எல்லாம் நம்ம வசதிக்காகவே தான் கட்டமைச்சு வச்சிருக்கோம். முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறது இது ஒண்ணுதான். அது ஏன் பிறந்துச்சு, எப்படி பிறந்துச்சுன்னு. அது ஏன் பிறக்கணும்? அது பிறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பசு கிட்ட இருந்தோ எருமை கிட்ட இருந்தோ அந்த கன்று எதுக்காக பிறக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டோட ஒப்புதலோட நாம தான் பிறக்க வைக்கிறோம், வலுக்கட்டாயமா பிறக்க வைக்கிறோம். செயற்கை கருவூட்டல் மூலமா பிறக்க வைக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே பிறக்குது. உங்கள பெரும்பான்மையானவங்க பால் குடிக்கிறவங்களா இருக்கலாம். அதாவது பால் குடிக்கிறவங்க கிட்ட நான் சொல்ல வர்றது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க குடிக்கிற பால், அதாவது ஒரு ஒரு பெண் பசுவ அது செயற்கை கருவூட்டுதல்னால வந்தது, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன்னால வந்தது. வலுக்கட்டாயமா அதை பிடிச்சு ஏறக்குறைய பலாத்காரம் செய்யற முறையில அத கர்ப்பமடைய வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு தூய்மையான வெண்மையான குளிர்ந்த பால் கிடைக்குது. இதை எதுக்கு செய்யணும்? கொல்றத பத்தி அப்புறமா பேசுவோம். எதுக்கு பிறக்க வைக்கணும்? ஏதாவது பதில் சொல்லுங்க. எதுக்கு பிறக்க வைக்கணும்? முதல்ல பிறக்க வைக்கிறீங்க, அப்புறம் கொல்லணுங்கிறீங்க. எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்? முதல்ல உண்டாக்க வேண்டியது, அப்புறம் ஐயோ பிறந்துடுச்சே, தப்பா போச்சே, இப்ப கொன்னுடலாம். எதுக்காக உண்டாக்குறீங்க? அதனால தான் எல்லாரும் கொலைக்கு எதிரா இருக்கிறப்ப நான் பிறப்புக்கே எதிரா இருக்கேன். நீங்க பிறக்க வச்சு அத பலவிதமான கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க. விலங்குகளா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி. பிறக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு பிறக்க வைக்கணும்னு யோசிச்சு பார்க்கலாம்ல. கொலை செய்யறதை விட பெரிய வன்முறை பிறக்க வைக்கிறதுல இருக்கு. ஏன் பிறக்க வச்சீங்க? நான் ஏன் கொன்னீங்கன்னு கேட்கல. ஏன் பிறக்க வச்சீங்கன்னு கேட்கிறேன். கொல்லாம விட்டதையும் ஏன் பிறக்க வச்சீங்க அதையும் நான் கேட்கிறேன். பெண் கன்றா பிறந்தா அதை நீங்க கொல்றது இல்ல. பெண் கன்ற கூட எதுக்கு பிறக்க வச்சீங்க? நாம யாருங்க ஒரு விலங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பசுவ, நாம எந்த பசுவ அம்மான்னு சொல்றோமோ அந்த பசுவை பிடிச்சு கர்ப்பமாக்க நாம யாரு? அம்மாவோட இப்படிதான் நடந்துக்குவோமா சொல்லுங்க? அவளை வலுக்கட்டாயமா கர்ப்பமாக்குவீங்களா? நாம யாருங்க? யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை? அம்மாவை தொழுவத்துல கட்டி வைப்பீங்களா? அப்புறம் அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தா கொன்னுடுவீங்களா? உங்களுக்கு அது என்னவாகுது? தம்பி. ஃப்ராக்டரிசைடு, சகோதர கொலை. எதுக்கு பிறக்க வச்சீங்க? பால் குடிக்கிற வெறி மட்டும் நமக்கு தீரவே இல்ல. பால் குடிச்சு குடிச்சு என்ன கிடைச்சது? அப்படி என்ன ஆரோக்கியமா இருக்கீங்க நீங்க?
100 விதமான நோய்களை உருவாக்கிட்டீங்க அதுல இருந்து. ஆனா பாலை வச்சு லாபம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே உருவாகி நிக்குது. பாலை சந்தையில புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, குடி குடின்னு. அதனாலேயே எல்லாத்துலயும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அதனால எப்படி ஆயிருச்சுன்னா, அட பால் இல்லாம எப்படி சாப்பிடுறது? நேத்து இங்க யாரும் சாப்பிடவே இல்லையா? அதுல பால் இருந்ததா? பன்னீர், தயிர் இது ஏதாவது இருந்ததா? என்னாச்சு, செரிமானம் ஆகலையா? வாந்தி, வயித்துப்போக்கு ஆச்சா? ஜாண்டிஸ், குடல் அலர்ஜி மாதிரி என்ன ஆச்சு? யாருக்காவது எய்ட்ஸ் வந்துருச்சா என்ன? நேத்து சுத்தமா பால் இல்லாம சாப்பாடு சாப்பிட்டதால என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். உங்க கேள்வியில ஒரு உறுதியான அசம்ஷன் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா நடந்தே தீரணுமா என்ன? இது நடக்கிறது நடந்தே தீரணுங்கிறீங்க, அப்புறம் கண்ணுக்குட்டியை எப்படி கொலை செய்யாம இருக்கணும்னு கேக்குறீங்க. ஏன் நடக்கணும்? ஏன் நடக்கணும் சொல்லுங்களேன். ஏன்னா இது நீங்க சொல்லுங்க. இது இது மீன்வைல் ம்? மீன்வைல் மீன்வெயில் எதுக்கு இன்னைக்கே இல்ல? எதுக்கு இந்த மீன்வெயில்? நான் விட்டப்ப ஒரு நொடியிலேயே விட்டுட்டேன். ஒரு நொடியில. எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பக்கோடா. சின்ன பையனா இருக்கப்ப எங்கேயாவது கூட்டிட்டு போறாங்கன்னா மட்டர் பன்னீர் கேட்பேன். இப்பெல்லாம் என்னன்னா பன்னீர் சாப்பிடுற உத்வேகமே வர்றதில்ல. எத்தனையோ வருஷமாச்சு. மீன்வயல்ங்கிறது என்ன? மீன்வயல் அது என்ன? காத்தா தண்ணியா? இது இல்லாம வாழ முடியாதா? இது ஒரு தேர்வு. இப்பவே தேர்ந்தெடுங்க. நேத்து ராத்திரி தேர்ந்தெடுத்த மாதிரி. அத நீங்க தேர்ந்தெடுக்கல, கட்டாயமா இருந்தது. ஆனா தேர்வு செய்ய முடியுமா முடியாதா? ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைஞ்சிட்டீங்க, அது வீகன் ஷாப். வேற எதுவுமே திறக்கலன்னு வச்சுக்கோங்க. அங்க கொடுத்திருக்க மெனுல இருந்தே தேர்வு செய்வீங்களா மாட்டீங்களா? பல நேரங்கள்ல அது வீகன்னு சொல்ல கூட மாட்டாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பால்னு நினைச்சிட்டு நீங்க சாப்பிடுற பல உணவு பண்டங்கள் பால்ல செஞ்சதே இல்ல. அதாவது டோஃபு பன்னீரை விட விலை குறைவானது. அப்புறமா வீகன் மில்க் இருக்கு. அதாவது முக்காவாசி சோயா பால்ல செஞ்சது. அது மாட்டுப்பாலை விட ரொம்ப விலை குறைஞ்சது. உங்களுக்கு பாலுங்கிற பேர்ல பல நேரத்துல கொடுக்கப்படுறது வீகன் ஃபுட் ஐட்டம்ஸா கூட இருக்கலாம். இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ரெஸ்டாரண்ட்ல மட்டர் பன்னீர் ஆர்டர் பண்றப்பெல்லாம் உங்களுக்கு மட்டர் டோஃபு தான் கிடைக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டோஃபு அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நல்லா செஞ்சா பன்னீரை விட ரொம்ப சாஃப்டாவே இருக்கும். பன்னீரை விட சீப்பும் கூட. அப்புறம் எதுக்கு டோஃபுக்கு பதிலா பன்னீரையோ சீஸையோ பயன்படுத்த போறீங்க? வேலை முடிஞ்சது இல்லையா? ஆல்மண்ட் மில்க், கோகனட் மில்க் இதெல்லாம் பல மடங்கு மாட்டுப்பாலை விட ஆரோக்கியமானதுங்க. மக்கள் பாலை கண்டிப்பா உபயோகிப்பாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனிமல் மில்க்ல இருந்து கோகனட் மில்க்கு ஏன் வரக்கூடாது? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேளுங்க. இதுக்கெல்லாம் பெரிய வாடிக்கையாளர்களே டெய்ரி மட்டும்தான். அவங்க இப்ப பால்ல தண்ணி கலக்கிறது இல்ல. சோயா மில்க். எங்க பாவமும் தொலைஞ்சது. சோயா மில்க் நிஜமாவே சீப்பானது. அது தாவரத்திலிருந்து வருது இல்லையா? தாவரம். அப்படி என்ன வற்புறுத்தல் விட முடியலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது எனக்கு ஒரு 17-18 வயசுலயே எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, எருமை பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் உங்களை எரும மாடாக்கிடும் இல்லையா? வெளியில பொலேரோ நின்னுட்டு இருக்கு நம்ம ஃபவுண்டேஷனோடது. அது பெட்ரோல்ல ஓடாது. பெட்ரோல் டீசலை விட விலை அதிகம். அது மண்ணெண்ணெயிலையும் ஓடாது. அது சீப்பாவும் இருக்கும்.
அட, எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓடும். மனிதனுக்கு தாய்ப்பால் தான் தேவை, எருமைப்பால் தேவையில்ல. எரும கன்றுக்கு ஆட்டுப்பால் கொடுத்தா என்னவாகும்? ஒட்டக கன்றுக்கு சிங்கத்தோட பால் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. கேட்கவே சிரிப்பா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குது. மனிதனோட குழந்தைக்கு மட்டும் எரும பாலை எதுக்கு கொடுக்குறீங்க? இது கண்டிப்பா நியாயம் இல்லை இல்லையா? ஆனா பழக்கமாயி போச்சு, அவ்வளவுதான். இதை யோசிச்சு கூட பார்க்கல. ஒருவேளை இயற்கை நம்ம நீண்ட நாட்களுக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு விரும்பி இருந்தா நம்ம தாய்மார்களுக்கு அவ்வளவு காலத்துக்கு பால் சுரந்திருக்கும் இல்லையா? நாம பிறந்த உடனே எத்தனை நாளைக்கு பால் கிடைக்கணுமோ அத்தனை நாளைக்கு தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் நமக்கு பால் தேவையே இல்ல. அப்படியே தேவையா இருந்திருந்தா எல்லாத்த விட பெரிய அம்மாங்கிறது இயற்கை தான். அது ஏற்பாடு பண்ணியிருக்கும். இந்த உலகத்துல தாய்ப்பாலை தவிர வேற பால் குடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மனிதர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யறது. உலகத்துல எந்த மிருகமும் முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பால் குடிக்கிறது கிடையாது. பால் குழந்தைகளோட உணவு இல்லையா? நீங்க நல்ல கட்டுமஸ்தானமான கம்பீரமான சிங்கம் பால் குடிச்சு எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? பெண் சிங்கத்தோட பாலை குடிக்கிற மாதிரி நீங்க மட்டும் எப்படி 30-40 வயசு பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறமும் என்ன குடிக்கிறீங்க? நுண்ணுவோட பால். அந்த பால் நுண்ணுக்கு, உங்களுக்கு கிடையாது. நுண்ணுக்கு 6 மாசமோ 8 மாசமோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே பால் குடிக்கிறத நிறுத்திடும். இயற்கையே அப்படி ஒரு வழிவகை பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு மேல பால் வராது. ஆனா நம்ம ஆர்டிபிஷியலா அவங்களுக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நமக்கு ஒரு அப்சஷன் ஆயிடுச்சு. இது லஸ்ட். பாரிஸ்ல நான் பார்த்தேன். அவங்க 500 விதமான சீஸ் எல்லாம் செய்யறாங்க. எக்ஸாஜரேட் பண்றேன். சரி, 100 விதமா. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. பச்சை, மஞ்சள், ப்ளூ, பர்பிள்னு ஆட்டோட, ஒட்டகத்தோட உங்களுக்கு என்ன சீஸ் வேணுமோ சொல்லுங்க, கிடைக்கும். அது சீஸ் மேல இருக்கிற அப்சஷன். இப்போ உங்களுக்கு விசித்திரமா தெரியுது இல்லையா? அவங்களுக்கு இது அவசியமா படுது. அவ்வளவுதான். உங்களுக்கு விசித்திரமா தெரியறது அவங்களுக்கு அவசியப்படுது. உங்களுக்கு சீஸ்னா அது வெறும் சீஸ் தான். அங்க போய் சீஸ்ன்னு சொன்னீங்கன்னா 4-5 விதமா இருக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த உயிரினத்தோடது, எத்தனை நாளாச்சு, எந்த நிறத்துல இருக்கு, இன்னும் என்னென்னமோ இருக்கு தெரியல. இதனால இண்டஸ்ட்ரிக்கு என்ன லாபங்கிறது தான் பிரச்சனையா இருந்தா பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் டீயை விட போறதில்ல, லஸ்ஸியை விட போறது கிடையாது, பன்னீருக்கு பழக்கமாயிட்டாங்க, தால் கூட தால் மக்னின்னு கேட்டு வாங்குறாங்க. அப்போ இந்த பொருட்களை எல்லாம் பிளான்ட் பேஸ்டா உற்பத்தி பண்ணலாம் இல்லையா? சுலபமா இருக்கும். நீங்களே சொல்லுங்க. 200-300 கிலோ மிருகங்கள், இத்தனை எடையுள்ள மிருகங்களை சமாளிக்கிறத விட தாவரங்களை பயிரிடுங்க. தாவரங்கள் விலையும் குறைவு, உற்பத்தி விலையும் குறைவு, லாபமும் அதிகமா கிடைக்கும். பாவமும் பிடிக்காது. உங்களுக்குள்ளேயும் இழப்பு ஏற்படாது. உண்மையாவே இவ்வளவு விவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் மனசுக்குள்ள நல்லாவே தெரியும் இதை தடுத்து நிறுத்தணும்னு. இதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, பால் பொருட்கள் உற்பத்திக்கும் இறைச்சி உற்பத்திக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. தெரியுமா தெரியாதா? பால் குடிக்கிறவங்க மறைமுகமா இறைச்சி உற்பத்தியை செய்யறாங்க. நீங்க எப்படி பின்ன இந்தியா இறைச்சி ஏற்றுமதியில நம்பர் 1 இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் பால் குடிக்கிறாங்க. பால் குடிக்கிற ஆளுங்க தான் இறைச்சியை நிர்மாணிக்கிறாங்க. நீங்க எந்த விலங்கோட பாலை குடிக்கிறீங்களோ அது பால் கொடுக்கறத நிறுத்தின உடனே அதை வெட்டி இறைச்சியாக்கி அந்த இறைச்சியை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது தெளிவா இருக்கா இல்லையா? இல்லையா?
அது மட்டும் இல்ல, பாலை குடிச்சு இறைச்சிக்கு சப்சிடைஸ் செய்றீங்க. சப்சிடைஸ் எப்படி பண்றீங்க தெரியுமா? அப்போ இறைச்சி உற்பத்திக்காக 200 கிலோ ஆனதுக்கு அப்புறம் அதை வெட்டுற மாதிரி இருந்தா, அதுல இறைச்சி மட்டும்தான் உற்பத்தி பண்ணுவீங்க அப்படின்னா 200 கிலோ கொண்டு வரதுக்கு அதுக்கு நல்ல தீவனம் கொடுப்பீங்க இல்லையா? அதுக்காக நீங்க எவ்வளவு செலவு செய்றீங்களோ அந்த செலவுக்கு பதிலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இறைச்சி. அப்ப அந்த இறைச்சியோட விலை அதிகரிக்கும் இல்லையா? விலை அதிகமாகும்ல. நீங்க இவ்வளவு தீவனம் போட்டீங்கன்னா இறைச்சியோட விலை ரொம்ப அதிகமாகும். நீங்க தீவனம் போட்டுட்டு வர்றதுனால 2 விஷயம் கிடைக்குது. முதல்ல பால், ரெண்டாவது இறைச்சி. அப்ப பால் இறைச்சியை சப்சிடைஸ் பண்ணுது, இறைச்சி பாலை சப்சிடைஸ் பண்ணுது. 2 விலை குறைஞ்சிருது. அப்புறம் நீங்க பால் குடிக்கிறத நிறுத்திட்டா, இறைச்சிக்காக மட்டும் விலங்குகளை வளர்த்தா இறைச்சியோட விலை ரொம்ப அதிகமாயிடும். மக்கள் இறைச்சி சாப்பிடுறதையே குறைச்சிடுவாங்க, இண்டஸ்ட்ரியவே மூடிடுவாங்க. பாலை குடிச்சு குடிச்சு நீங்க ஸ்லாட்டர் இண்டஸ்ட்ரிய நடத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த 2 இண்டஸ்ட்ரியும் ஒரு பெரிய பொய்யினால நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பொய் அம்பலமானா தாங்க முடியாது. அமுலா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. நீங்க லிஞ்சிங் ஆயிடும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு எத்தனை மிரட்டல்கள் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்குமா? நீங்க ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேசுங்க, பாலை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு. கண்டிப்பா மிரட்டல்கள் தான், கொலை மிரட்டல்கள். ஏன்னா மக்களை நம்பி மில்லியன் ட்ரில்லியன்ல முதலீடுகள் பண்ணிருக்காங்க. நான் பேசுறது அவங்க வயிற்று பொழப்ப கெடுத்துடுது. ஒரு இண்டஸ்ட்ரிக்கே முழுசா ஆபத்தா போயிடும். எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த விஷயத்த. இத்தனை தடவை நான் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது தெள்ள தெளிவா இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியல? அப்புறம் எப்படி நீங்க ஆன்மீகத்துல, உபநிடங்கள்ல, வேதாந்தங்கள்ல விருப்பம், விழிப்புணர்வு உயர விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டே தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுலயே வன்முறைய சேர்த்து வச்சிருக்கீங்க? சாப்பாட்டுல என்னென்ன போடுறீங்க? மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, இன்னும் என்னெல்லாம் போடுறீங்க? வன்மத்தை போடுறீங்க, ரத்தத்தை போடுறீங்க. அப்புறம் உபநிஷம் படிக்கணுங்கிறீங்க. எந்த உபநிஷம்? ரத்தம் குடிச்சிட்டு உபநிஷமா? பாருங்க, நஷ்டம் ஆக போறதில்ல. அப்படியே ஆனாலும் சகிச்சுக்கோங்க. ஒரு வகையில நஷ்டமானாலும் வேற 3 வகையில லாபம் ஏற்படும். சரியா? நான் இண்டஸ்ட்ரியவே விட்டுட்டேன். ரொம்ப சிறப்பு. உங்களை தவிர இங்க உட்கார்ந்திருக்க மக்கள்ல 2 வகையானவங்க இருக்காங்க. அதுல ஒருத்தங்க பால் பொருட்களை பயன்படுத்துறவங்க, 2வது உற்பத்தியாளர்கள். உங்க 2 பேருக்குமே சொல்றேன், நஷ்டம் ஆகாது. ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டது, என் கூடவே இருந்து உபயோகமாவும் இருந்த விஷயம், சரியான செயலுக்கு தவறான விளைவுகள் ஏற்படாது. நீங்க சில விஷயங்களை சரி பண்ணும்போது அதற்காக உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது. ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆரம்ப காலத்துல மோசமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு படலாம். அது கொஞ்ச காலத்துக்கு தான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு உங்களுக்கு புரியும், ரொம்ப நல்ல பலன் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா சரியான செயலுக்கு தவறான பலன் எப்படி கிடைக்க முடியும்? உண்மையிலிருந்து பொய் எப்படி வரும்? வர முடியாது இல்லையா? சரியானதுன்னா அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. பலனை பத்தின கவலையை விடுங்க. சரியான செயலை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் வந்தாச்சு. நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நல்ல பலன்கள் வந்தாச்சு. பின்னாடி உங்களுக்கு எப்பவாவது தெரிய வரும், ஆனா வந்தாச்சு. கடந்த காலத்துல மக்கள் ஒரு குறுகிய வட்டத்துல இருந்தாங்க. அதாவது வீட்ல பசுவை குடும்ப உறுப்பினர் மாதிரி வச்சிருந்தப்ப பாலை குடிச்சிருந்தாலும் கூட அவங்க வேற மாதிரியான மக்கள். பசுவை அப்படிதான் அவங்க பார்த்து வச்சிருந்தாங்க. இங்க எத்தனை பேர்கிட்ட மாடு கட்டுற அளவுக்கு பெரிய வீடு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 2 BHKல எரும மாடை கட்டுவீங்களா? ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ல கோசாலா நடத்துவீங்களா? உங்ககிட்ட வர்ற பேக்கேஜ்டு வெள்ள திரவம் எப்படிப்பட்ட செயல்முறைகளை எல்லாம் தாண்டி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா என்ன சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எப்ப இருந்து பால் குடிச்சுக்கிட்டு வரோம்னு சொல்லுவீங்க. என்னங்க, அப்பெல்லாம் கால்நடைகள் திறந்த வெளியில இருந்துச்சு.
அத கட்டி வைக்க கூட மாட்டாங்க. அந்த விஷயமே வேற. அப்ப கூட வன்முறை இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப துன்புறுத்தல் அதிகமாயிருச்சு. காலம் மாறிடுச்சு. எப்பவுமே குடிச்சிட்டு இருந்தோன்னு பழச திரும்ப திரும்ப பேசாதீங்க. முன்னாடியும் வன்முறை இருந்தது. ஆனா கம்மியா இருந்தது. ஆனா இப்போ பால் உற்பத்தியின் போது முழு செயல்முறையிலயும் ரொம்ப ரொம்ப அதிக கொடுமைகள் இருக்கு. வணக்கம் ஆச்சாரியாஜி. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. நம்ம இந்த வேகனிசம் பத்தி பேசிட்டு இருந்த இந்த நேரத்தில் சில காட்சிகள் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஆப்பிரிக்காவோட சில பழங்குடி மக்கள் அவங்க நேரடியா சத்து எடுத்துக்கிறதுக்காக மாட்டோட ரத்தத்தையே குடிக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய கால்நடைகள் இருந்தது. ரத்தம் எடுக்கிறது அவங்களுக்கு பிளட் டொனேஷன் மாதிரி தான் இருக்கும். இதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா ப்ளீஸ்? எனக்கு புரியல. சில பழங்குடியினர் இல்ல எனக்கு புரியுது. ஆனா என்னோட ரத்தத்தை யாரோ குடிக்கிறாங்க. இதுக்கும் பிளட் டொனேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுங்க கிட்ட தினமும் ரத்தம் எடுக்கிறாங்க. வழக்கமான முறையில் இது பிளட் டொனேஷன் பண்ற மாதிரி தான். எதுக்கு பிளட் டொனேஷன் பண்ணணும்? அதாவது மெடிக்கல் சயின்ஸ்ல பண்ற மாதிரி. எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பிளட் டொனேஷன் பண்ணணும்னு டு சொல்லுங்களேன். சே நான் someone's டீ life. குடிக்கணும். அதாவது நான் டீ குடிக்கணும், பிளட் டொனேட் பண்ணணும்னா பண்ணுவீங்களா? பிளட் டொனேட் எப்ப பண்ணணும்? அதாவது உயிரை காப்பாத்த. வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் பிளட் டொனேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? என்னோட ஷாம்பு தீந்து போச்சு, கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ணுவீங்களா? நீங்க பண்ணுவீங்களா சொல்லுங்க? எவனோ தான் என்ஜாய் பண்றதுக்காக ரத்தத்தை எடுக்கிறான். இதுக்கும் பிளட் டொனேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க? என்கிட்ட ஹேர் ஆயில் இல்லைன்னு மத்தவங்க கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்தா அது எப்படி பிளட் டொனேஷன் ஆகும்? அது அவங்க வாழ்க்கைக்கு தேவையா இருந்தது. அதாவது எப்படி? யார் வாழ்றதுக்கு? விலங்குகளோட ரத்தத்தை குடிக்க இங்க அவசியம் என்ன? ஹோமோசாபியன்ஸா இல்ல வேறயா? அதாவது நான் பார்த்த வரைக்கும் மாசியா ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க. யாரா இருந்தாலும் மனுஷங்க தானே. ஆமா, யார் அந்த மனுஷங்க? ரத்தம் குடிக்கலன்னா செத்தா போயிடுவாங்க. அவங்க பயிர் பண்றதுக்கு நிலைமை இல்லை. அதாவது நீங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல மனிதர்களை பார்க்கவே முடியாது. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லைன்னா அங்க எப்படி உயிர் வாழ்வாங்க? உலகத்துல பெருமளவு மக்கள் தொகை, அடர்ந்த ஜனத்தொகை உள்ள இடங்கள்லாம் ஆற்றுப்படுகையில ஏன் இருந்துச்சு? உத்தரப்பிரதேஷ்ல ஜனத்தொகை பெருகினதுக்கு காரணம் என்ன? ஃபெர்டைல். ஆமாங்க. மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க அவங்க இருக்கிறதுக்கு காரணமே அங்க அவங்களுக்கு சாப்பிட குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் கிடைச்சதுதான். பாலைவனத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க? ரொம்ப குறைவு. ஏன் ரொம்ப குறைவா இருக்காங்க? அவங்களுக்கு அங்க சாப்பிடறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எதுவும் கிடைக்காது. ஆனாலும் பாலைவனத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எப்படியாவது தங்களோட உணவையும் தண்ணியையும் பூர்த்தி செஞ்சுக்க கூடிய மக்கள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. யாராவது நான் இருக்கிற இடத்துல ரத்தத்தை குடிக்கிறது தவிர வேற வழி இல்லைன்னா அவங்க பொய் சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா பொய் பேசுறாங்க. தலைமுடி வேற எனக்கு ரொம்ப ரொம்ப வறண்டு போச்சு. நீங்க வேற உட்கார்ந்துட்டீங்க.